ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மக்கள் கண்ணீருடன் இருப்பதாக தற்போதைய அண்மைச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மக்கள் கண்ணீருடன் சாலையில் ஒன்று திரண்டு கமேனி கொல்லப்பட்டதை எண்ணி கதறி அழுது வருவதாக தற்போதைய அண்மைச் செய்திகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைக்கிறார். யோகேஸ்வரன், உங்கள் தகவல்கள். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கூட்டுப்படைகளாக நடத்திய தாக்குதல்ல நேற்று இந்திய நேரப்படி நள்ளிரவு 1:35 மணிக்கு மேல் ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக தகவல் என்பது வெளியானது. அது நள்ளிரவே உறுதிப்படுத்த முடியாத சூழல் இருந்த நிலையில இந்திய நேரப்படி விடியற்காலை நேரத்துல ஈரானிய அரசு ஊடகங்கள் அயதுல்லா அலி கமேனி மறைந்தார் என்ற செய்தியை அதிகாரப்பூர்வமாகவே வெளியிட்டார்கள். இந்த செய்தியை பார்த்த ஈரானிய மக்களுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்தது. அதற்கான காரணம், ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி நேற்றைய தினமே பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டார் என்று அந்நாட்டினுடைய அரசு சார்ந்த மூத்த தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இதனால் மக்கள் தொடர்ச்சியாக அமைதி காத்து வந்த நிலையில அவர் இறந்து விட்டார் என அரசு ஊடகங்கள் அறிவித்ததற்கு பிறகாக பெரும்பாலான மக்கள் ஈரானிய முக்கியமான நகர பகுதிகளில் தெருக்கல்ல திரண்டிருக்கிறார்கள். இவை மட்டுமல்லாமல் மசூதிக்கல்ல திரண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளையும் ஈரானிய ஊடகங்கள் நேரடியாக ஒளிபரப்ப தொடங்கி இருக்கிறாங்க. ஈரான்ல 2 விதமான காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒன்று, ஈரான்ல உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அவருடைய இரங்கலை ஏற்றுக்கொள்ள முடியாத மக்கள் அழுத கண்ணீரோடு அவர்கள் தெருக்களில் போராட்டங்கள் நடத்தக்கூடிய காட்சிகளும் ஒன்று திரளக்கூடிய காட்சிகளும், மற்றொரு காட்சிகள் கமேனி உயிரிழந்ததை கொண்டாடக்கூடிய ஈரானிய மக்களும் இருக்கிறார்கள். அதற்கான காரணம், சமீபத்தில் அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக ஈரான்ல மக்கள் உள்நாட்டு கிளர்ச்சிகளை ஈடுபட தொடங்கினார்கள். இதற்கு அமெரிக்காவினுடைய தலையீடு இருக்கிறது என கமேனி குற்றங்களை எல்லாம் சாட்டியிருந்தார். காரணம், கமேனி பதவி காலத்தில் ஈரானியை பொறுத்தவரையிலுமே பெரும் வளர்ச்சி அடையவில்லை. அதே நேரத்தில் சில நாடுகளுக்கு ஆதரவாக கமேனி செயல்படுகிறார், நம்முடைய நாடு வீழ்ச்சியடைந்து கொண்டே இருக்கிறது, இப்படியான பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கமேனிக்கு எதிராக முன்வைத்தார்கள் சில குறிப்பிட்ட மக்கள். நேற்றைய தினம் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலிய கூட்டுப்படைகளும் தாக்குதல் நடத்தியதற்கு பிறகு ஈரான்ல இருக்கக்கூடிய பிற எதிர்கட்சி சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கமேனிக்கு எதிரான கோஷங்களை முன்வைக்க தொடங்கினார்கள். மக்கள் அனைவரும் சுதந்திரத்திற்காக மீண்டும் ஈரான் தெருக்களில் ஒன்று கூட வேண்டும் என்றெல்லாம் அழைப்பு விடுத்தார்கள். அந்த கூட்டங்கள் தான் இப்போது கமேனி உயிரிழப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து அவர்களுடைய வீடுகள்ல ஆட்டம் பாட்டத்தோடு கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் கூட ஈரானிய மக்களை பொறுத்தவரையிலுமே கமேனி உயிரிழப்புக்கு கொண்டாடக்கூடியவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம், நம்முடைய தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் 40 நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய நேரத்தில் கொண்டாடப்படக்கூடிய நபர்களை நாங்கள் நிச்சயம் கொள்வோம், அவர்களும் எங்களுக்கு எதிர்க்கு சமமானவர்களே என்று ஈரானிய மக்கள் சமூக ஊடகங்கள்ல கருத்து தெரிவிக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. ஈரானை பொறுத்தவரையிலுமே ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நாடாக இப்போது பார்க்க முடிகிறது. காரணம், கமேனி கொல்லப்பட்டதற்கு பிறகாக. ஆனால் ஈரானிய அரசு ஊடகங்கள் கமேனி கொல்லப்பட்டதற்கு நிச்சயம் பழி வாங்குவோம், எதிரிகளுக்கு எந்த மொழியில் பதில் கூறினால் அவர்களுக்கு புரியுமோ அந்த மொழியில் நாங்கள் நிச்சயம் பதில் கூறுவோம் என்று ஈரானிய அரசு ஊடகங்களை செய்திகளையும் வெளியிடுகிறார்கள். கமேனிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் பலரும் ஈரானிய ஊடகங்களுக்கு பேட்டி என்பதை அளித்து வருகிறார்கள். கமேனியினுடைய இறுதிச் சடங்கு உள்ளிட்ட நிகழ்வுகள் எப்போது நடைபெறும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ எந்த தகவல்களும் இல்லாத நிலையில கமேனியினுடைய உடல் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் அடுத்தடுத்து வெளியிடக்கூடும் என்று ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஜெயா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.